ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூகேல பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு ஹீல் ப்ரிக் பண்ணி இந்த கேப்பிலரி பிளட் சாம்பிள் எடுப்போம். பிளட் கேஸ்க்கு அப்புறம் நிறைய டெஸ்ட்டுக்கு வந்து கேப்பிலரி சாம்பிள்ஸ் தேவைப்படும், பிளட் சாம்பிள்ஸ். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இது யூஸ்ட் ஒன். ஓகே, இந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் போர்ஷன். இதை நீங்கள் பேபியோட லெக்கில் இங்கே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரு பிளேடு வந்து பேபியோட லெக்கில் ஒரு கட்டு உண்டு பண்ணும். அப்புறம் நீங்கள் பிளட்டை கலெக்ட் பண்ணுவீங்க. இது வந்து பேபி லான்செட், ஒரு சின்ன சைஸ் லான்செட். இது யூஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டெப்த் ஆஃப் இன்செஷன் வந்து கண்ட்ரோல்டு. யார் யூஸ் பண்ணாலும் இது 1 மில்லிமீட்டர் தான் பேபியோட ஹீலில் போய் ப்ரிக் பண்ணும். 1 மில்லிமீட்டர் மேலே இது ப்ரிக் பண்ணாது. நம்ம நீடில் வச்சு ப்ரிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டெப்த்தில் இன்சர்ட் பண்ணுவாங்க. பிளட் கலெக்ஷன் கம்மியாக ப்ரிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜாஸ்தி கம்ப்ரஸ் பண்ணி பிளட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பொட்டாசியம் வேல்யூஸ் ஹை ஆகும், அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஜாஸ்தி ப்ரிக் பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக பிளட் வரும், பேபியை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இதை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, பேபி லான்செட். இதில் 2-3 வேரியண்ட் இங்கே இருக்குது, 2-3 பிராண்ட்ஸில் வரும். இது வந்து குயிக் ஹீல்னு சொல்லுவாங்க. குயிக் ஹீல்ங்கிற பிராண்ட்லேருந்து வருது. யா, வேறு இந்த ஷூட் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிளட் சாம்பிள் இங்கே நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இது நான் சிஎம்சி வெள்ளூர்லேயும் பார்த்துருக்கேன், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்லேயும் பார்த்துருக்கேன். சேம் சிஸ்டம். இந்த ஷூட்குள்ளே நீங்கள் வைப்பீங்க, அப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அது ஷூட்டில் அது அந்த சாம்பிள் வந்து அங்கே போய் சேர்ந்துடும் லேபுக்கு. See guys, இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து பேஜர் சிஸ்டம், ப்ளீப்னு சொல்லுவாங்க. இங்கே யாராவது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பருக்கு பேஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு நம்பர் வரும். அப்புறம் அந்த நம்பர்லேருந்து நீங்கள் கால் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் கேட்பீங்க. இது இங்கே காமன், என்ஹெச்எஸில் இப்போவும் யூஸ் பண்ணுறாங்க. முந்தைய இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. இந்தியாவிலேயே நான் வந்து சிஎம்சி வெள்ளூரில் பார்த்துருக்கேன், இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பேஜர் சிஸ்டத்தோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மொபைல் சிக்னல் இல்லை, வைஃபை இல்லை அப்படிங்கிற இஷ்யூஸ்லாம் இருக்காது. இதில் இதுக்கு நல்ல பேட்ரி லைஃப் உண்டு. பட் மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ரூம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சிக்னல் நல்லா இருக்காது. ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனே அப்படி தான் இருக்கும். எஸ்பெஷலி சிடி, எம்ஆர்ஐ ரூம், இந்த மாதிரிப்பட்ட ஏரியாஸ்லலாம் உங்களுக்கு சிக்னலே இருக்காது. இது அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும் இந்த பேஜர் சிஸ்டம். ஸோ அதனால் இங்கே அது இன்னும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இப்போவும் என்ஹெச்எஸில் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். Thought of sharing with you guys. See you.